சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகத்திலே வந்தவர்களுடைய வாழ்க்கையையும் சொல்லுவான், இனி வரப்போகின்றவர்களுடைய வாழ்க்கை நிலைகளையும் சொல்லுவான். வந்த நிலைகள், வரப்போகும் நிலைகள், நாளை கபரு மறுமை என்றெல்லாம் தன்னுடைய அருள்முறை அல் குர்ஆனிலே அழகாக பேசி வருவார். அந்த அடிப்படையில் வந்த நபிமார்கள் ரசூல்மார்களை பேசக்கூடிய பட்டியலிடக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லோரையும் பற்றி சொல்லுவார். உலகத்திலே கையிலே முழு உலகத்தினுடைய ஹிஸ்டரி வரலாறுகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் இருக்கிறது என்றால் அது மூமின்கள் மட்டும்தான். மூமின்களுக்கு மட்டும்தான் உலகத்தினுடைய முதல் நாளிலிருந்து தொடர்ந்து, முதல் மனிதர் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து தொடர்ந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் வந்த நபிமார்கள் ரசூல்மார்களுடைய மொத்த லிஸ்ட் ஹிஸ்டரியும் முஃமின்களுடைய கையில மட்டும்தான் இருக்குது. அதை அல்லாஹ் கொடுத்ததனுடைய முறைதான் மிகவும் ஒரு ஆச்சரியமானது. அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் என்ற புனித வேத நூலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இருக்கிறார். இப்படி உலகத்துல வந்த உம்மத்தினர்கள் எல்லோரும், எல்லா சமுதாய மக்களும் வியந்து பார்க்கக்கூடிய நிலையில மூமின்களுடைய வாழ்க்கையையும் வரலாறுகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். எதை கேட்டாலும் சரி எல்லாத்துக்கும் பதில் குர்ஆன் சொல்லும். யாரை பற்றி கேட்டாலும் சரி குர்ஆன் சொல்லும். இன்னைக்கு நேரத்துல 1400 வருடத்திற்கு முன்னால் வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்டால் குர்ஆன் பதில் சொல்லும். அது மட்டுமல்ல, அவங்களுக்கு முன்னால வந்த ஈசா, மூசா, தாவூத், சுலைமான் என்று எல்லா நபிமார்களை பற்றியும் குர்ஆன் சொல்லும். அவங்க யாரு, எங்க வாழ்ந்தாங்க, என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய நிலைகள் எப்படி இருந்தது, உம்மத்தை எப்படி வழி நடத்தினார்கள், கடைசியில எப்படி நிலை முடிந்தது என்பது உட்பட அல்லாஹ் சொல்லுவார். அப்படி நம் நபிக்கு முன்னால நீங்க கொஞ்சம் எடுத்து பார்த்தால் வந்த நபிமார்களுடைய எல்லா ஹிஸ்டரியும் ஒரு ஷார்ட்டா நான் தொட்டு மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா நாம வர வேண்டிய பாயிண்ட்டுக்கு கரெக்டா வர முடியும். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுமார் எத்தனையோ ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து பல குறிப்புகள் இருக்கிறது. அதற்கு பின்னால் வந்த அடுத்த நபி ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இந்த இரண்டாவது சப்ஜெக்ட்ல நீங்க பார்த்தால் புரியும், இங்கிருந்து தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. எங்கிருந்து? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து சொல்ல போனார். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொந்த கௌமை, அந்த உம்மத்தை அவர்கள் அழைத்த போது கூட ஈமான் கொள்ளல. ஈமான் என்ற நிலையை விட்டு அங்க தடம் புரண்டுட்டாங்க அப்படின்றத நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்மளுக்கு எடுத்து காட்டும். அப்பதான் அவங்க சொன்னாங்க, பெத்த மகன்கிட்ட, மகனே நீ உண்மையான இறைவன் அல்லாஹ்வை வணங்கி அவன் பக்கம் நீ வந்துடு அப்படின்னு அழைப்பு கொடுக்கும் போது மகனும் ஏற்கவில்லை என்பது குர்ஆன் சொல்லுது. எந்த அளவுக்குன்னா அழகா ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. மகனே, இதோ இறைவனுடைய கட்டளை வந்துவிட்டது, இங்க இருக்கக்கூடிய கப்பல்ல நீ ஏறிக்கொள் என்று சொல்லும் போது தண்ணி வந்தால் உன்னை அழித்து விடும் என்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணும் போது அப்பொழுது அவள் சொன்னார், கால சஹாபி இலா ஜபலி யஸுனி மினல் மா. தண்ணி வந்தால் அங்க தெரியுதுல மலை, அந்த மலைக்கு மேலே ஏறி நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்னை, அந்த மலை என்னை பாதுகாக்கும், அந்த தண்ணீரை விட்டும் என்னை பாதுகாக்கும் சொன்னார் அவர். அப்பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுதும் சொன்னார்கள், قال لا عاصم اليوم, இந்த நாள்ல யாருமே காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை அல்லாஹ்வை தவிர என்றெல்லாம் சொல்லியும் கூட அவர் தந்தையினுடைய சொல்லை மறுத்து அந்த மலைக்கு மேலே ஏறினார். தண்ணீர் வற்றி வற்றாத அந்த தண்ணீர் வந்து வந்து கடைசியா மலையும் மூழ்கடித்து எந்த அளவுக்கு என்றால் உலகமே முழு இந்த பூமியும் தண்ணீரால் நிரப்பப்பட்ட ஒரே ஒரு தருணம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே ஏற்பட்டு விட்டது. இப்ப இங்கிருந்து நாம புரியணும், இஸ்லாம் என்ற நிலையை மறுத்து வாழ்ந்த கூட்டம் எங்க தொடர்ந்துருச்சு, அங்கேயே தொடர்ந்துருச்சு. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னால் வந்த தாவூத், மூசா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உட்பட எல்லா நபிமார்களும் சொன்ன செய்தியும் அதுதானே. இப்ப எங்க விஷயத்துக்கு வருவோம். இப்ப
இப்படி காலம் காலமாக அந்த கூட்டத்தினர்கள் அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை எல்லாம் அனுபவித்து குஃப்ர்களும் மார்க்க முரணான விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிற வேளையில தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறுதியாக காத்தமுன் நபியாக கடைசி நபியாக கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு உதிக்க செய்கிறார். இப்போ இங்கதான் பாயிண்ட். இதுவரைக்கும் வந்த நபிமார்கள் சொன்ன செய்திகளை அந்த உம்மத்தினர்கள் கொஞ்சம் பேர் கேட்டாங்க, கொஞ்சம் பேர் ஏத்துக்கல. நம்மளுக்கு தெரியும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட கப்பல்ல யார் ஏறினாங்களோ அவங்க மட்டும்தான் தப்பிச்சாங்க. அந்த தப்பிச்சதனுடைய முழு உலக பிள்ளைகள் தான் இன்னைக்கு இருக்கிற நாம எல்லாமே. நல்லா விளங்கணும். அங்கிருந்து தப்பிச்ச அந்த கூட்டம் அப்படியே பல்கி பெருகி பெருசாய் வந்த உடனே ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பெரும் கூட்டம் அழிக்கப்பட்டுச்சா இல்லையா? ஃபிரௌனுடைய அந்த படைக்கு முன்னால ஃபிரௌனோடு சேர்ந்து கடலில் அழிக்கப்பட்டது பாருங்க, அங்கேயும் அழிக்கப்பட்டது. இப்படி வந்த உம்மத்தெல்லாம் அழித்தார்கள், ஒழித்தார்கள் என்ற வரலாறு குர்ஆன் சொல்லுது. கடைசி வரைக்கும் அந்த குஃப்ர் என்ற இணை வைப்பை அந்த விடாத மக்களுக்கு மத்தியில அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் எத்தனை நபிமார்கள் அனுப்ப முடியுமோ அனுப்பிக்கிட்டே இருந்தான். எத்தனை நபிமார்கள் வர முடியுமோ வந்து கொண்டே இருந்தார்கள். என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். கடைசியில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதோடு நபிமார்களுடைய அந்த கதவு வாசல் அடைக்கப்பட போகிறது, இவர்தான் கடைசி நபி, இதற்கு பின்னால் நபியே இல்லை என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாலேயே முன் வேதங்கள்ல அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்தான். தௌராத், இன்ஜீல், ஜபூர் எல்லா வேதங்களையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் அறிவிப்பை சொல்லி 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 அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஏற்பாட்டின்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ரபீஉல் அவ்வல் மாதத்திலே பிறக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வசனத்திலே இப்படி சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த பிறப்பை கேள்விப்பட்ட உடனே எந்த அளவுக்கு என்றால் வரலாறுகள் எழுதுறாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, பூமி சந்தோஷப்பட்டதாம் புது மாப்பிள்ளை சந்தோஷப்படுவது போன்று ஒப்பிட்டு சொன்னார்கள். ஒரு புது மாப்பிள்ளைக்கும் மணமகனுக்கும் என்ன சந்தோஷம் இருக்குமோ இந்த பூமி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பிறப்பால் சந்தோஷப்பட்டது. இந்த வார்த்தை நீங்க விளங்கணும். சந்தோஷப்படுறது என்ன வேலை? இங்க கேள்வி எடுப்பார்கள் இமாம்கள், பூமி ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதினால் சந்தோஷப்பட்டது என்று எடுத்து பார்த்தால் அதற்கு இப்படி விளக்கம் சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே ஏன் சந்தோஷப்பட்டுச்சுன்னா, இதுவரைக்கும் இந்த பூமிக்கு அல்லாஹ் என்ன தக்தீரை வைத்திருந்தானோ பூமிக்கு மேல வாழக்கூடிய மக்கள் அந்த தக்தீரை சரியா நிறைவேற்றவே இல்லை. ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு மக்சதுன்னு ஒன்று இருக்குமா இல்லையா? ஒரு குறிக்கோள், எதற்காக வேண்டி படைக்கப்பட்டதோ அதனுடைய குறிக்கோள். பூமிக்கு அல்லாஹ் என்ன குறிக்கோள் தெரியுமா வச்சிருக்கான்? என்ன குறிக்கோள்? இந்த பூமி இந்த மக்களை தாங்கிறது மட்டுமல்ல, இந்த பூமியினுடைய மக்சதுகள்ல இந்த பூமிக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நெற்றியை வைத்து சுஜூது செய்ய வேண்டும் என்ற மக்சத் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தார். ஆனால் இந்த மனிதன் கண்டதையும் கொண்டதையும் கோலமாக தெய்வமாக எடுத்துக்கொண்டு போன வேளையில பூமி அழுததான். என்ன அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக படைச்சானோ உங்களை எல்லாம் நான் சுமந்து மேல வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்த ரப்புக்கு நீங்க மாற்றம் செய்றீங்களே, அந்த ரப்புக்கு நீங்கள் சிறப்பணிவதில்லையே, அந்த ரப்புக்கு சுஜூது செய்வதில்லையே என்று பூமி பல ஆண்டுகள் கவலைப்பட்டது. பெத்த புள்ள வீட்டுல சரியா இல்லைன்னா தந்தை சொல்றாரா இல்லையா, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த வீட்டை கட்டினேன், எவ்வளோ சிரமப்பட்டு நான் உன்னை படிக்க வச்சேன், எவ்வளோ சிரமங்களுக்கு மத்தியில் உன்னை நான் வளர்த்தேன், ஆனா இன்னைக்கு நாங்க வயசான காலத்துல என்ன நீங்க பார்த்துப்பேன்னு பார்த்தா எனக்கு மாறு செஞ்சு தானப்பா இருக்கிற, என் பேச்சை கேட்கறது இல்லையே. தந்தை எவ்வளவு வருத்தப்படுறாரு பாருங்க. ஏன்னா
மகன் என்ற கேட்டகிரி எந்த நோக்கத்திற்காக வேண்டி அவர் செயல்படணுமோ செயல்படலன்னா தந்தை தாயும் வருத்தப்படுவார்களோ அதுபோல பூமி வருத்தப்பட்டது. இந்த மனித இனமே அல்லாஹ் என்ன சொன்னானோ செய்யாம கண்டதையும் கொண்டதையும் தெய்வங்களாக கோலங்களாக ஏற்றுக்கொண்டு இவங்க இருக்கிறாங்களே. எத்தனை நபிமார்கள் எத்தனை ரசூல்மார்களை அனுப்பினாலும் குர்ஆன் சொன்னது என்று சொன்னது போல அந்த நபிமார்களையும் கூட கொலை செய்து விட்டு ரத்தத்தை ஓட்டினார்களே. என் மீது என்னென்னலாம் அநியாயம் செய்ய முடியுமோ செய்தாங்களே. ஆனால் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக இனிமேல் இந்த பிரபஞ்சத்திலே என்னை அல்லாஹ் எதற்கு படைத்தானோ அந்த மக்சதை நிறைவேற்றுவதற்கு, அதை நிறைவேற்ற வைப்பதற்கு அல்லாஹ் ஒரு மனிதனை அனுப்பி இருக்கிறார். அந்த மனிதர் பிறந்த தினத்தில் அந்த பூமி சந்தோஷப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். புரியுதுங்களா? சந்தோஷப்பட்டது. இனிமேல் என் மேல எது நடந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் இந்த உலகத்தில் நடக்க போகிறது என்பதை நினைத்து அந்த பூமி சந்தோஷப்பட்டது, மகிழ்ச்சி அடைந்தது. இப்ப புரியணும், எந்த நபிமார்களும் செய்யாத சாதனையை கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சு காட்டாங்க. எப்படி தெரியுமா? 950 வருஷம் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேச்ச கேட்கல. முழு உம்மத்தும் ஃபினிஷ், டோட்டல் ஃபினிஷ், உலகமே அழிக்கப்பட்டது. ஒரே ஒரு கப்பல்ல ஏறின அந்த கூட்டத்தை தவிர அதுல மிஞ்சினவங்க தான் நாம புரிஞ்சுக்கிட்டோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 950 வருஷம் வாழல, 63 ஆண்டு காலம் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முன்னால் வந்த நபிமார்கள் என்னென்ன சாதனை எல்லாம் செஞ்சாங்களோ அது அத்தனைக்கும் மேலாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு செஞ்சுட்டு போயிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இதை நினைத்து தான் அந்த பூமி சந்தோஷப்பட்டது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இப்படி பிறந்த தினத்தில் இருந்து இப்போ வளரக்கூடிய தினம் இளமை காலம். என்னுடைய தலைப்பு இளமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்க முதுமை அடைஞ்சதற்கு பின்னால் நபி செய்த சாதனைகளை கடந்து இளமையிலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மாபெரும் புரட்சிகள் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை ஆசைப்பட்டானோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட மக்காவில் வாழும் பொழுதே அந்த ஆசையை 99% நிறைவேற்றி விட்டார்கள். அதுக்கு பின்னால தான் மதீனா. சுப்ஹானல்லாஹ். சின்ன பிள்ளையிலிருந்து இளமை வயதிலிருந்து அன்றைக்கு இருந்த அரபிய தீபகற்பத்திலே குலத்தால், கோத்திரத்தால், சமூகத்தால், ஜாதிகளால், உயர்ந்த அந்தஸ்துகளால், பதவிகளால் பிரிந்து கிடந்த அந்த உம்மத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு கோட்டுக்கு கீழே கொண்டு வந்து நிக்க வச்சிட்டாங்க. அது என்ன தெரியுமா? அவங்க சொன்ன கோடு வேணும் ஒன்னே ஒண்ணுதான். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது சாதாரணமா நம்ம பார்த்தோம்னா சிம்பிளா இருக்கும். அதுக்குள்ள டீப்பா போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதனுடைய அழைப்பினுடைய முழு தாத்பரியம் நம்மளுக்கு விளங்கும். நாம எல்லாம் ஹதீஸ்ல பிரபலமா கேள்விப்படுறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இளமை காலமான 40 வயசுல நுபுவத்தினுடைய பட்டம் கிடைச்ச உடனே அவங்க போய் தெருவுல நின்று முதல் தஅவா அழைப்பு பிரச்சாரம் சொன்னாங்களா இல்லையா? ஒரே ஒரு வார்த்தை தான், எல்லாரும் சொல்லுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஃப்லிஹு. நபி சொன்னாங்கல்ல, நீங்கள் இந்த கலிமாவை மட்டும் சொல்லிடுங்க, அல்லாஹ்வை தவிர வேற இந்த உலகத்துல யாருமே இல்லை, முஹம்மதாகிய நான் தான் இறுதி நபி, கடைசி நபி, அல்லாஹ்வுடைய இறை தூதர், இந்த முகம்மது என்பதை ஈமான் கொண்டுன்னு சொன்னாங்க பாருங்க. இந்த ஒரே ஒரு பாட்டு தான் முழு உம்மத்தையும் மாற்றியது. எடுத்தவங்க போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவங்களுக்கு தொழுகைக்கு பிராக்டிஸ் கொடுக்கல. எப்படி நோன்பு வைக்கணும்னு சொல்லி 30 நாள் நோன்பு வைக்கிறதுக்கு இல்லை, எப்படி ஜகாத்து கொடுக்கணும் என்று சொல்லி ஜகாத்துக்கு பயிற்சிகள் கொடுக்கல, எப்படி ஹஜ் உம்ரா செய்யணும் சொல்லல. முதல் செய்த ஒரே ஒரு வேலை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு. இப்பதான் மக்கா காஃபிர்கள் அங்க வந்து பேசுறாங்க, முகமது சின்ன பிள்ளையிலிருந்து உங்களை எங்களுக்கு தெரியும்,
பச்சை பிள்ளையாக பாலகனாக பிறந்த தினத்திலிருந்து உன்னை கண்ணுக்கு முன்னால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். 40 வயதினுடைய இந்த இளமை காலத்தில் இருக்கக்கூடிய நீ இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த புதிய செய்தியெல்லாம் எங்களால் ஏற்றுக்கலாம் முடியாது. ஏனென்றால் காலகாலமாக குர்ஆன்ல திரும்ப திரும்ப இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். எங்க மூதாதையர் உங்க மூதாதையர் வணங்கிய கடவுள்களை தெய்வங்களை தான் நாங்க வணங்குவோம் என்றெல்லாம் குர்ஆன்ல திரும்ப திரும்ப இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அவங்க சொன்ன கான்செப்ட் இதுதான். முன்னால் வாழ்ந்த நம் மூதாதையர்கள் எல்லாமே இந்த விளக்கம் தான் செய்தார்கள். இதை போய் விட சொல்றீங்களே, இதை எப்படி விட முடியும் என்ற அவங்களுடைய கேள்வி. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பதில் என்ன தெரியுமா? அந்த முன்னோர்கள் செஞ்சதுதான்ப்பா தப்புன்னே நான் சொல்றேன். அப்படி அல்ல, இறைவன் என்றால் ஒருவன், அவன் தனித்தவன், அவனுக்கு நிகர் யாரும் இல்லை, அவன் பெறவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், அவனுக்கு நிகர் யாரும் இல்லை, அல்லாஹ்வுக்கு நிகர் யாரும் இல்லை என்ற தௌஹீதுடைய அழைப்பு பிரச்சாரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச காலம் எது தெரியுமா? இளமை. சுப்ஹானல்லாஹ். அதனால தான் சொல்லுவாங்க, இன்னைக்கும் சரி இளைஞர்களை பார்த்து எல்லா பெரியவங்களும் சொல்றது என்ன தெரியுமா? இளமை காலத்திலே உங்களுடைய நேர காலங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்கல்ல. இளமை அது தாற்பயமானது, அற்புதமானது. இளமையை கடந்துட்டு வயோதிக காலத்துல என்னதான் அவர் செய்யணும் என்று நினைத்தாலும் நினைக்க முடியுமே தவிர, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு சிலரை தவிர செய்ய முடியாது. ஆனால் யார் சின்ன வயதிலிருந்தே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தீனுக்கும் மார்க்கத்திற்கும் ஷரியத்திற்கும் சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாலே அதனுடைய முழு வரலாறு தான் நம்மளுக்கு கிடைக்கும். இளமை காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளமை காலத்திலேயே செய்த அந்த மாபெரும் புரட்சிகள் தான் இன்றைக்கு நம்மளை எல்லாம் மனுஷனாக உட்கார வச்சிருக்கு. நாம் எல்லாம் இன்றைக்கு மனிதருள் புனிதர்களாக ஏதோ ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு உருண்டுகிட்டு ஏதோ கண்டதையும் கொண்டதையும் நாம் கொண்ட கோலங்களாக வாழாமல் ஒரே இறைவன் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து வாழக்கூடிய தௌஃபீக் செஞ்சானே அல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத் கண்ணியத்துக்குள்ளே அங்கிருந்து ஆரம்பிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றாங்க, தனியாளா நிக்கிறாங்க. இப்ப நின்று சொன்னாங்க, நான் உங்களுக்கு முன்னால் பல ஆண்டுகளாக வாழுகிறேன். அதை காஃபிர் அந்த குறைஷிகளும் சொன்னாங்களா இல்லையா? முகமதே, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். அல் அமீன், நீங்கள் நம்பிக்கைக்குரியவர், மோசடி செய்ய மாட்டீங்க. அஸ்ஸாதி, உண்மையாளர், பொய் பேச மாட்டீங்க. நீங்க எது சொன்னாலும் இதுவரைக்கும் அது நல்லதாகத்தான் இருக்கிறது, நல்லதையே தான் நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனா இதை மட்டும் நாங்க ஏத்துக்க மாட்டோம், ஓரிரை கொள்கை, அவ்வளவுதான். அவங்களுடைய வாதமே அதுதான். இப்போ எதிர்வாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்தது, நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி, இந்த ஓரிரை கொள்கையினுடைய வாதம் தான் என்னுடைய முதல் வாதம். கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹூ, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஒரே வார்த்தை தான், திரும்ப திரும்ப திரும்ப. அதனால தான் ஒரு கட்டத்தில் அபூ லஹப் இவர் எப்பவுமே இதே வேலை தான் சொல்லி மண்ணை அள்ளி போட்டார் பாருங்க. அபூ லஹப் போட்ட அந்த மாத்திரத்திலே அல்லாஹ் எதிர்மறையாக குர்ஆன் ஆயத்தை இறக்குறானா இல்லையா? தப்பத் யதா அபீ லஹபி வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات லஹப் வ இம்ரஅத்துஹு ஹம்மாலத்துல் ஹதப் ஃபீ ஜிதிஹா ஹப்லும் மின் மஸத். நீண்ட விளக்கங்கள் இருக்கு. அந்த கை, இரண்டு கையும் நாசமாகட்டும் அல்லாஹ் சொன்னான். எதிர்க்க அல்லாஹ் சொன்னது. அல்லாஹ் வேற எந்த இடத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த உஹது யுத்தத்துல பல்லு உடைஞ்சி இருக்கும் போதும் கூட அல்லாஹ் இந்த அளவுக்கு கோபப்படல. எப்ப இவன் தௌஹீதை சொல்லும் போது மண்ணை அள்ளி வீசினானோ அல்லாஹ் கோபப்பட்டான். சுப்ஹானல்லாஹ். தௌஹீதுக்கு ஒரு தனி பவர். ஓர் இறை கொள்கை என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வுடைய அந்த உண்மையான தவக்குல், அல்லாஹ்தான் எதையும் செய்பவன் என்ற அந்த எண்ணத்திற்கு அதற்கு ஒரு தனி பவர். அது அல்லாஹ்வே டைரக்டா தலையிடுவான். அல்லாஹ்வுடைய நேரடி உதவி கிடைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி தன்னுடைய இளமை காலத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு முதல் கட்ட வேலை தான் அந்த
அந்த மக்களை செம்மைப்படுத்துவதற்கு உண்டான முதல் கட்டமான அழைப்பினுடைய பிரச்சாரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. அந்த மக்கள் அதற்கு அடுத்து கேட்டது என்னன்னா, இளமையாக நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன இந்த அரபி தீபகற்பத்திலேயே உயர் குலத்து பெண்மணிகளை திருமணம் முடிச்சு தரோம், திருமணம் முடிச்சுக்கிறீங்களா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, மறுத்தார்கள். ஆட்சி அதிகாரம் வேணும், அவங்க காலுக்கு கீழே போறோம், உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை, வேண்டாம். வேற என்னதான்? உயர் பதவி, உயர் ஆட்சி, உயர் குலத்து பெண், அல்லது வேற எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் முகம்மதே, நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சாரத்தை மட்டும் நீங்க விட்டுறணும்ட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்ததை விடவே இல்லை. எந்த அளவுக்குன்னா, நபியும் விடல, நபிக்கு ஆப்போசிட்டா அந்த மக்களும் நபியை விடவில்லை. கடைசியா ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போற வரைக்கும், மதீனாவுக்கு போனதற்கு பின்னாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியா விடல. ஆனால் கடைசியாக எது ஜெயித்தது, வெற்றி பெற்றது என்றால், எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதுதான் வெற்றி பெற்றது. கடைசியா நிலைநாட்டினாங்களா இல்லையா? அந்த இளமை காலத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அந்த பிரச்சாரம் கடைசி அந்த உம்மத்தை எப்படி மாத்திருச்சு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஆசைப்பட்டார்களோ அல்லாஹ் அதை அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார். தனி மனிதனாக தனியாக நின்று உயர்ந்த அந்த இன மக்களை, குறைஷிகளை, ஹாஷிமிகளை எல்லாம் எதிர்த்து நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த சொல்லிய வார்த்தைகள் தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரைக்கும் போய் தட்டியது. நபி சொன்னது அப்படி, என்னதான் உங்களுடைய இறைவன்? இதே வார்த்தையை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அவங்க கேட்டாங்களா இல்லையா? உங்கள் இறைவன் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கேட்டாங்களா இல்லையா? அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒரே சின்ன சூறாவுல முடிச்சான். என் இறைவன் யார் தெரியுமா? குல், நபியே நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அவன் தனித்தவன், லம் யலித், அவன் யாரையும் பிறக்கவும் இல்லை, வலம் யூலத், யாரால் பிறக்கப்படவும் இல்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று நபியை நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் முடிச்சான். இந்த ஒரு சூரா மட்டும் உலகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் கண்ணை உறுத்தியது. இந்த ஒரு சூரா அல்லாஹு ஸமத் லம் யலித். ஏன்னா அன்னைக்கு இருந்தவங்க எல்லாருமே இதை சொன்னாங்க, கடவுளுடைய தேவனுடைய குமாரர் ஈசா என்றார்கள். யூதர்கள் சொன்னார்கள் உஸைர் இப்னுல்லாஹ், நஸராக்கள் சொன்னார்கள் மஸீஹ் இப்னுல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான், நஸராக்கள் சொல்றாங்க மரியமுடைய மகன் ஈசா கடவுளுடைய மகன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். யூதர்கள் சொல்றார்கள் உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் என்று சொல்லப்படுகின்ற அவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த உம்மத்துக்கு சொன்னா, முழு டிக்ளேர் பண்ணா, லம் யலித் வலம் யூலத். சுப்ஹானல்லாஹ், அவன் யாரையுமே பிறக்கல. நஸராக்கள் சொல்றது போன்று மஸீஹ் இப்னுல்லாஹும் இல்ல, யஹூதிகள் சொல்வது போல உஸைர் இப்னுல்லாஹும் இல்ல. லம் யூலத் லம் யலித் அல்லாஹ் சொல்லி, அடுத்து அல்லாஹ் இதையும் சேர்த்து சொன்னான், நான் யாரையும் பிறக்க வைக்கலன்றது மாதிரி வலம் யூலத், நான் யாரால் பிறக்கப்படவும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், கேட்காத கொஸ்டினுக்கு அங்க ஜவாப், பதில். அரபு உலகமே வியந்தது. இந்த முகம்மது சொல்லக்கூடிய வாதம் சரியானதாகத்தானே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னால் பிறந்த ஈசா, அவர் பிறந்ததனுடைய அற்புதமாக இருந்தாலும் சரிதான், அவரை எப்படி நீங்கள் தேவனுடைய குமாரர் என்று சொல்லுவீர்கள் என்றெல்லாம் உலக மக்கள், அறிவு சார்ந்தவர்கள் கேள்வி கேட்ட போது திகைத்த அந்த உம்மத்தினர்கள், உஸைரை மகன் என்று சொல்லுகிறீர்களே, இதற்கு என்ன பதில் என்று திகைத்து நின்று கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு மத்தியில குர்ஆன் வந்து சொன்னது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லம் யலித் வலம் யூலத். சொன்னாங்க. இதை சொன்ன உடனே தான் அவங்களுக்கு வேலை செய்து, ஆம் கரெக்ட், இந்த முஹம்மது சொல்லக்கூடிய வாதம் சரியானது. யார் இந்த உலகத்தில் பிறந்தாலும் அவர்கள் உண்மையாகவே நாம் கடவுள் என்று சொல்லக்கூடியவனுடைய குழந்தை அல்ல என்பதை பொறுத்துக்கிட்டு அப்பதான் சிந்திக்கிறார். அப்ப என்னதான் இஸ்லாம் சொல்லுவோம், நீங்க நல்லா கவனிச்சா புரியும். குர்ஆனுடைய எல்லா வார்த்தையிலும் நீங்க எடுத்து பாருங்களேன், குல் குல் அப்படின்னே சொல்லுவோம். அல்லாஹ் நபியே நீங்க சொல்லுங்க, நபியே நீங்க சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ், என்னென்னலாம் கேட்டாங்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக வஹி அறிவிச்சு கொடுத்து, உடனே அதை கேள்விக்கு பதிலாக அல்லாஹ் குர்ஆன்ல அத்தனை இடங்கள் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முதல் இளமை காலத்திலிருந்து
கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு பழைய நிலைக்கு இல்லாமல் புதியதொரு வாழ்க்கை இந்த சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குறார். எந்த அளவுக்குனா இப்ப என் உடல் என்ற இந்த ஜஸதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மைப்படுத்திட்டாங்க. குஃப்ரை விட்டும் ஷிர்கை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மைப்படுத்திட்டு இப்ப இந்த உடல் உள்ள போற பொருளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மைப்படுத்தினாங்க. கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல வெளி சுத்தம் உள் சுத்தம் அப்படின்னு சொல்லி தொழுகைன்னு சொல்றோமா இல்லையா? உள் ஃபர்லு வெளி ஃபர்லு. இப்போ உடல் சுத்தமாக இருத்தல் அப்படின்றது அதே மாதிரி இடம் சுத்தமாக இருத்தல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித இனத்தை எப்படி தெரியுமா சுத்தப்படுத்தினாங்க? முதல்ல ஃபர்ஸ்ட் மொத்தத்தையும் வெளி சுத்தப்படுத்திட்டாங்க. குஃப்ரில் இருந்து ஷிர்கில் இருந்து இந்த உம்மத்தை காப்பாற்றி கொண்டு வந்து மனிதனை நிக்க வச்சிட்டாங்க. இப்போ அடுத்து இவங்களுக்கு தேவையான உள் சுத்தம். இதுக்கப்புறம் இந்த மார்க்கத்தில் அவங்க நிலைச்சிருந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இந்த பூமியிலே அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்யாமல் வாழ்றதற்கு என்ன வழிகளோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்களை செம்மைப்படுத்தினார்கள். அதுல ஃபர்ஸ்ட் கையில எடுத்தது என்ன தெரியுமா? போதை பொருள் ஒழித்தல். இன்னைக்கு உலகமே சொல்லுதா இல்லையா? இந்த உலகம் உருப்படணும் அப்படின்னா போதை பொருளை பேன் பண்ணணும் அப்படின்னு முஸ்லிம்கள் சொல்லல. இன்றைக்கு இதே இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் என்று சொல்லப்படுகின்ற மக்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. இதே தமிழ்நாட்டுல 4-5 மாதத்திற்கு முன்னால கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்ததற்கு பின்னால எல்லாரும் சொன்னது என்ன தெரியுமா? இதே இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல முழு உலகத்திலும் போதை ஒழிப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்ட அரசாங்கங்கள் தடை செய்ய வேண்டும் என்று இப்ப சொல்றாங்க. 1400 வருஷம் முன்னாலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போதையை ஒழித்தால் எல்லாம் ஒழியும். நபி இளமை காலத்துல எடுத்த அடுத்த கான்செப்டே போதை ஒழிப்பு பிரச்சாரம். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனும் அதை அழகா இந்த மனிதனை செம்மைப்படுத்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு ஒண்ணா சொல்ல அப்ப அந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்ல இவ்வளவு சொல்றீங்களே, இந்த குடிக்கிறவங்க இந்த குடிப்பழக்கம் எப்படி அப்படின்றாங்க. எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் கேட்டாங்க. நபியே உங்ககிட்ட அவங்க கேட்கிறாங்க ஹம்ரு என்ற சாராயத்தை பத்தி கேட்கிறாங்க. நல்லா குர்ஆன்ல சொல்றான். எஸ் அலூனக நபியே உம்மிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் அனில் ஹம்ரு சாராயத்தை பற்றி கேட்கிறார்கள். இதை கேட்ட உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடுத்த நொடியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக வஹி இறக்கிச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி மூலமாக சொல்ல வச்சா எப்படி தெரியுமா? யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் குல் நபியே நீங்க சொல்லுங்க அதுக்கு பதிலா ஃபீஹிமா இத்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ். அதுல பெரிய பாவம் இருக்குது, ஆனா கொஞ்சோண்டு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாத்தையுமே 100% வாசல் பண்ண முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தானே. கரை படிந்த ஒரு இடத்துல கரையை போகணும்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் அது போகும், ஒரே நேரத்துல போயிடாது. அல்ல அந்த வார்த்தையை பாரு, குல் நபியே நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க ஃபீஹிமா இத்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ். அடுத்து அல்லாஹ் சொன்னா வ இத்முஹுமா அக்பரு மின் நஃப்இஹிமா. ஆனால் அந்த கொஞ்சம் புரோஜனம் இருக்குது இல்ல நபியே, அந்த புரோஜனத்தை விட அதிகமாக பாவம் தான் அதுல இருக்குன்னு நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்கன்னு நான் சொல்றேன். இப்ப இதை கேட்ட சஹாபாக்கள் இவங்க தான் ஈமானை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் நிலைச்சு நிக்கிறாங்களே. இப்போ அல்லாஹ்வை மாறு செய்யக்கூடாது. எப்போ அல்லாஹ் இதுல கொஞ்சம் பெரிய பாவம் இருக்கு, கொஞ்சம் தான் நல்லது இருக்குன்னு சொன்னானோ, கொஞ்சம் நல்லதை விட அதிகமானது பாவம் தானே இருக்கு. அப்ப நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? இதை விட்டு சுப்ஹானல்லாஹ் தவிர்த்துக்கிறோம், தவிர்றாங்க. அதுல சில பேர் யாராவது என்னைக்காவது ஒரு நாள் குடிச்சா பரவாயில்ல அப்படின்னு ஏதோ ஒரு கட்டத்துல நடக்கும்போது அடுத்து அல்லாஹ் இப்படி ஆயத்தை இறக்கினான். எப்படி? தொழுகைக்கு வரும் பொழுது நீங்கள் போதையோடு வராதீர்கள், அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். சுப்ஹானல்லாஹ். தொழுகைக்கு வரும்போது நீங்கள் போதையோடு வராதீர்கள் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். இதை கேட்டதுமே அந்த சஹாபாக்கள் ஆடி போயிட்டாங்க. அடுத்து 3வது ஸ்டெப் தான் அல்லாஹ் அடுத்த வசனத்தை இறக்கினான். கொஞ்ச நாள் கழிச்சு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான்.
நீங்கள் குடிக்கக்கூடிய சாராயம், போதைப் பொருட்கள், அது போன்று சூதாட்டம், என்னென்னலாம் இருக்குதோ எல்லாம் லிஸ்ட் போட்டே சொல்லிட்டு இதுவெல்லாம் சைத்தானுடைய ஏற்பாடு, எனவே இது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே கையில பாட்டில் வச்சிருந்த சஹாபாக்கள் அப்படியே இந்த ஆயத்தை கேட்ட உடனே அந்த சாராய பாட்டில் அந்த இடத்துல தூக்கி போட்டு இப்படி உடைச்சாங்களாம். ஏன் அல்லாஹ் இதை தடுத்துனா இதுக்கப்புறம் நாங்க ஏன் குடிக்க போறோம், இது தேவையில்லை. அந்த தூக்கி போட்டு உடைச்சாங்க பாத்தீங்களா, அந்த இடம் இன்னைக்கும் மதீனாவுல ஒரு வளையம் விட்டு அந்த இடத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. போதை ஒழிப்ப அல்லாஹ்வும் ரசூலும் டோட்டலி பேன் பண்ண அந்த நேரத்தில் தூக்கி போட்டு உடைச்ச இடம் 1400 வருஷமா மதீனாவுல பாதுகாக்கப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். இப்ப பாருங்க, 1400 வருஷத்திற்கு முன்னால் இஸ்லாமியத்தினுடைய போதை ஒழிப்பு பிரச்சாரம் யார் காதலையுமே வளல. கள்ளக்குறிச்சியில 50 பேர் மரணிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப சொல்றாங்க இஸ்லாமியர்கள் சொன்னது போல போதை ஒழிப்பு செய்யப்பட வேண்டும். அல்லாஹ், நீங்க உலகத்துல எது நடந்தாலும் சரி, நடக்கும் போது எல்லாமே வேடிக்கை பார்ப்பாங்க. அதுல விபரீதம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்ப வாய் திறந்து முஸ்லிம் சட்டத்தை பேசுவாங்க. சாராயம், போதை பொருள், இதை குடிச்சு இத்தனை குடும்பங்கள், இத்தனை பெண்கள், இத்தனை குழந்தைகள் வாழ்வாதாரம் இல்லாமல் அனாதையாக தெருவில் நிக்கிறாங்க. லிஸ்ட் வரும்போது தான் சாராயத்தையும் போதையும் ஒழிக்கணும்னு சொல்லப்படுது. இதே மாதிரி என்னென்ன கான்செப்ட் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாங்களோ அதை தான் பதிலா சொல்லுவாங்க. ஹிஜாப் வேண்டாம் என்று சொன்னாங்க, ஆனால் அதே ஹிஜாபு தற்போது டெல்லி, ராஜஸ்தான், பீகார், மும்பை இது போன்ற பெரும் நகரங்கள்ல அசம்பாவிதங்கள் நடந்ததற்கு பின்னால் அப்ப அந்த வீட்டில் உள்ளவங்க சொல்றாங்க, எனவே நம் பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு ஹிஜாப் அணிவிக்க வேண்டும் இஸ்லாமியர்களை போல. வந்துச்சா இல்லையா? எங்கெங்கெல்லாம் அநியாயங்கள் தலைவிரித்தாடுகிறதோ கடைசியாக அங்கு முடிவாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதுதான் அங்க பதிலாக வந்து நிற்கும். அல்லாஹ், அது உலகத்தினுடைய நியதியாகவே போயிடுச்சு. அது எந்த சாப்டரை நீங்க எடுத்தாலும் நீங்க பாருங்களேன், பிரச்சனையாகி பூதாகரமாகி அது பெருசா வெடிக்கும் போது கடைசியாக ஊடகங்கள்ல, விவாத மேடைகள்ல பேசுறவங்களே சொல்லுவாங்க, அதனால தாங்க இந்தியாவில் சவுதியினுடைய சட்டம் வரணும், ஈராக்கினுடைய சட்டம் வரணுங்க, அப்பதான் மக்களுக்கு பயம் இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, அல்லாஹ்வும் ரசூலும் போட்ட சட்டம் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது புரியாம இருக்கலாம், ஆனால் அடிபட்டு நொந்து போய் அவங்க உட்கார்ந்துருக்கும் போதுதான் அவர்களுடைய மண்டைக்கு அது ஏறும். அது இப்போ நடந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனை வரைக்கும் சரி. நான் சொல்ல வந்தது, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எல்லா பிரச்சாரங்களையும் இளமை காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்தார். தன்னுடைய மக்காவுடைய அந்த வாழ்க்கைக்குள்ளவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில எடுத்து அந்த மக்காவை எவ்வளவு சுத்தப்படுத்த முடியுமோ சுத்தப்படுத்தினார்கள். எந்த அளவுக்குன்னா, மக்காவோட வாழும் பொழுதே பல சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய நேரடி உதவியை பெற்றார். அல்லாஹ் நேரடி உதவியை பெற்றார். மக்காவில் இருக்கக்கூடிய அந்த குறைஷிகளும் ஹாஷிமிகளும் இருந்த எல்லா கோத்திரத்தார்களும் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மக்காவில் வாழும் பொழுதே அன்றைக்கு இருந்த மூமின்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதப்படுத்தினார்கள், உருவாக்கினார்கள். தன்னுடைய இளமை காலத்திலே செய்த மாபெரும் புரட்சிகள் தான் கடைசியாக அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய சஹாபாக்களை யோசிக்க வைக்கிறது. இப்போ அல்லாஹ்வுடைய கடைசி உத்தரவு இப்போ வருது, நபியே இதற்கு அப்புறமும் நீங்க இந்த பூமியில இருக்க தேவையில்லை, உங்களுக்காக வேண்டி நான் படைத்திருக்கக்கூடிய யத்ரிப் என்ற மதீனாவை நோக்கி நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு போங்க. அல்லாஹ் கட்டளையிட்டதற்கு பின்னால்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களே தவிர தானாகவே மக்காவை விட்டு நபி போகல. இப்ப இவங்க போகும்போது தனியாளா போல, இதுதான் பாயிண்ட். இப்போ இவங்க சொல்ற, இவர்கள் செய்த இந்த புரட்சிகளும் இந்த இஸ்லாத்தினுடைய மறுமலர்ச்சிகளும் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு கட்டத்துல எடுத்து கொண்டு இருக்காம இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நபி மட்டும்தான் ஹிஜ்ரத் செஞ்சு போயிருப்பாங்க. ஆனா வரலாறு சொல்லுகிறது, நபிக்கு பின்னால பல நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு போய் மதீனாவே பூத்து குலுங்கியது. அந்த ஹிஜ்ரத்திற்கு பின்னால் தான் முழு உலகமும் இஸ்லாம் என்ற ஒரு உயர்ந்த கோட்பாட்டுக்கு கீழே வந்தது.
அப்ப இங்க புரியுது, மக்காவில் வாழ்ந்த அந்த இளமை காலத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு புனிதமா கழிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவுகளும் எந்த அளவுக்கு என்றால், காபாவுக்கு முன்னால நின்று தொழுது கொண்டிருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய எதிரிகள் நபி சுஜூதில் இருக்கும் பொழுது ஆட்டினுடைய குடல், ஹதீஸினுடைய ரிவாயத்தில் வந்து ஆட்டு குடல், அந்த முழு குடலை கொண்டு வந்து நபியினுடைய முதுகை மீது போட்டு விடுவார்கள். சாதாரணமாவே அது எவ்வளவு வெயிட் இருக்கும், முதுகுக்கு மேல போட்டவுடன் நபியால எப்படி அதையும் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இது என்னடா இது ஆச்சரியம், ஒரு மனிதரை இவ்வளவு துன்புறுத்துறாங்க, ஆனா அவரு கொஞ்சம் கூட மசியவில்லை. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துகள்லாம் சொல்லுவாரு, எத்தனை ஆயத்துகள், எத்தனை வசனங்கள் வருகிறதோ அத்தனையிலும் மக்காவுடைய வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நபியினுடைய அந்த இளமை காலத்தை பற்றி அல்லாஹ் அற்புதமாக சொல்லியிருப்பார். கடைசியில் அல்லாஹ் எப்படி தெரியுமா சொன்னான், நபியே இந்த மக்கள் ஈமான் கொள்ளல அப்படின்றதுக்காக உங்களை நீங்களே வச்சுக்க போறீங்களே, லஅல்லக வாஹிஉன் நஃப்ஸக அலா அதரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீதி அஸஃபா. இவங்க அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஏற்றுக்காம இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களை நீங்களே அழிச்சுக்க போறீங்களே நபியே. அந்த அளவுக்கு கவலை, அந்த அளவுக்கு பாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில். இந்த உம்மத் முன்னால் வாழ்ந்த உம்மத்தினர்கள் அழிக்கப்பட்டது போல அழிக்கப்பட்டிருக்கூடாது. அல்லாஹ், நான் அதுக்கு தான் பயானுடைய ஆரம்பத்துல சொன்னேன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 980 வருஷம் வாழ்ந்தாங்க. ஆனா அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த உம்மத்தினர்கள் அவங்களுக்கு முன்னாலே மௌத்தா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் யார் மௌத்தாகிறா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவங்க கண்ணுக்கு முன்னாலே முழு உலகமும் மரணிச்சிருச்சு. நல்லா விளங்கணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தது 900 வருஷம் இல்லை, 63 வருஷம். அவங்க கண்ணுக்கு முன்னால எந்த அளவுக்கு இந்த உம்மத்தை அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடி தரணுமோ பேட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் சரி, இந்த உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தாலும் சுன்னத்தாலும் ஹயாத்தாகி அல்லாஹ் வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் கேள்வி கேட்டாங்க, பலஸ்தீன்ல இவ்வளவு அநியாயம் நடக்குதே, அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, அவங்க எல்லாம் அநியாயக்காரர்களை பார்த்து விட்டு வச்சிருக்கானே, அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் பொறுக்காதா, எத்தனை பச்சளை குழந்தைகள் எல்லாம் மூத்தாயிட்டாங்களே. ஒரு அறிஞர் அதற்கு பதில் சொன்னார். நீங்க நினைச்சுக்கிட்டீங்க பலஸ்தீன்ல போர் தொடுக்கக்கூடிய அந்த யூதர்கள், யஹூதிகள், இஸ்ரவேலர்கள் அவங்க என்னமோ யாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க, அந்த இஸ்ரவேலர்களும் உம்மத்தை முஹம்மதியாதான். அல்லாஹ், எனவே அல்லாஹ் நினைக்கிறான், ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை நான் எப்படி அழிப்பேன்? அல்லாஹ், நாம அவங்களை பார்க்கிறது வேண்டுமானால் யஹூதிகள் நசராக்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் இந்த ஸ்பாட்ல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேருமே உம்மத்தை முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தினர். நம்ம பார்வையில தான் அவங்க குலம், கோத்திரத்தால், மதத்தால், இனத்தால் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையால் இந்த வாழக்கூடிய எல்லா மக்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத். அந்த நபியினுடைய உம்மத்தை அல்லாஹ் அழிப்பானா? அந்த நபியினுடைய உம்மத்து என்னதான் செய்தாலும் சரி, அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ நடக்குதா இல்லையா? மரணிக்கக்கூடிய கடைசி தருவாய், கடைசி நொடி. நாமெல்லாம் பிரபலியமா இதை கேள்விப்பட்டிருப்போம். பக்கத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், மலக்குல் மௌத் வந்து நிற்கிறார். காலமெல்லாம் ஓடாய் தேய்ந்து இந்த உம்மத்திற்கு உடைச்சு கடைசியா மௌத்தாகக்கூடிய கடைசி செகண்ட், அந்த நொடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வெளியிலே மலக்குல் மௌத். என்ன சொல்றீங்க ஜிப்ரீலே என்று கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டோட நான் என்ன சொல்றது, யா அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், நான் என்ன சொல்றது சொல்லுங்க, உயிரை கொடுத்துட்டு வந்துடவா இல்ல பூமியிலே இருக்கவா, உங்களுடைய பிரியம். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, சொன்னாங்கன்னா, யா ரசூலுல்லாஹ், என்ன நீங்க இந்த உலகத்தை விட்டுட்டு போறீங்கன்னு இந்த உம்மத்து வேண்டா கவலைப்படுவாங்க, அழுவாங்க, கதறுவாங்க. ஆனா நீங்க அங்க மேல வரணும்னு சொல்லி அல்லாஹ் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீலே நான் தயார், ஏன் அல்லாஹ் எனக்காக வெயிட் பண்ணிருக்கானுமோ இதுக்கப்புறம் நான் இந்த பூமியில நான் தயார்,
ஓகே, இப்ப ரூஹ் வாங்க தயாராயிட்டார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸ்டாப், ஒரே ஒரு நிமிஷம். அப்பதான் ஜிப்ரீல் யாரும் சொல்லலாம், என்ன சொல்லு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அவங்க கிட்ட. கேட்ட உடனே நபி சொன்னாங்க, ஜிப்ரீலே, எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க அல்லாஹ் கிட்ட கடைசியா வாக்கு வாங்கிட்டு வந்துருங்க. என்ன யார சொல்லலாம், என்ன யார சொல்லலாம்? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இந்த நொடியில இந்த உலகத்தை விட்டு மறைய போகிறேன். என்னுடைய ரூஹ் மறைஞ்சு என்னை கொண்டு போய் நீங்கள் பூமியில அடக்கம் செஞ்சிருக்கீங்க. சரி, நான் இருக்கும் போது இந்த உம்மத் இன்னைக்கு எவ்வளவு பிரம்மாண்டமான வளர்ச்சி. அதுக்கு 6 மாசம் முன்னாடி தான் ஹஜ்ஜத்துல் விதாவுல கடைசி ஹஜ்ஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. என்னண்டு எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு கேட்டாங்களா இல்லையா? நான் உங்களுக்கு சொல்ல வந்து செய்தியை சொல்லிட்டேன்னா கேட்கும் போது எல்லா சஹாபாக்களும் என்ன சொன்னாங்க? யார சொல்லலாம், நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சு காட்டிட்டீங்கன்னு இப்படி சொல்லும் போது புகாரில் ஹதீஸ் வருது. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நபி சொன்ன, யா அல்லாஹ் நீ தான் சாட்சி. சுப்ஹானல்லாஹ், எல்லாம் சொன்னது. ஏன்னா அங்க ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அது நடந்துச்சா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதுல வெற்றி பெறாம, யா அல்லாஹ் இவங்க எல்லாருமே என்ன குஃப்ர் செஞ்சுட்டாங்க, என்னை தேவனுடைய குமாரன் அல்லாஹ்வுடைய மகன் மசீஹ் முன்னலான்ட்டாங்க. இவங்க சொல்ற வாதத்திற்கு நான் பொறுப்பில்லை, நீ தான் சாட்சி. யார் சொன்னா? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆனா இங்க ஆப்போசிட்டா நடக்குது. என்னது? நாங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமை, நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல், நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சீங்க, செஞ்சதை தான் சொன்னீங்கன்னு சொல்லும் போது நபி சாட்சி சொன்னாங்க, எல்லாம் நீ தான் சாட்சி. சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் முடிஞ்சிச்சுல. அப்பதான் நபி நீங்க முன்னால எப்படி இருந்தீங்கன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, ஆடு மாடு ஒட்டகைகள் மேய்ப்பதற்கு கூட தெரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஹதீஸுடைய ரிவாயத்து. இப்போ முழு மனிதராக எங்களை மாத்தி நிக்க வச்சிருக்கீங்க. யார சொல்லலாம்? இந்த நீண்ட சம்பாஷணை ஹஜ்ஜத்துல் விதாவுல நடந்த அந்த கடைசி குதுபா பிரசங்கம் புகாரி ஹதீஸ்ல 2 பக்கம் வரும். கடைசியா நபி சொல்லி முடிப்பாங்க, எனவே நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்களோ இதே மாதிரி இருக்கணும்னா நான் 2 வழியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். தரக்து அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க இப்ப இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும்னா 2 விஷயம். ஒன்று, அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன். 2வது, அல்லாஹ்வுடைய இறைதி கடைசி தூதராக என்னுடைய வழிமுறையை நான் விட்டு செல்கிறேன் அப்படின்ட்டாங்க. முடிஞ்சிச்சுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ விஷயத்திற்கு வாங்க. அந்த மௌத்துடைய கடைசி நொடியில அப்ப பாருங்க, தான் கடமையெல்லாம் முடிச்சாச்சு, இருந்தாலும் இந்த உம்மத்திற்கு எப்படி ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொண்டு போயிட்டாங்க பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஜிப்ரீலே அல்லாஹ் கிட்ட போய் ஒரு வாக்கு வாங்கிப்பாங்க. என்னது? நான் இருக்கும்போது இந்த உம்மத்தை அல்லாஹ் இப்படி நல்லபடியா வச்சுட்டான், நான் மரணித்து இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பின்னால முன்னால் வாழ்ந்த அந்த உம்மத்தினர்கள் அழிக்கப்பட்டதை போல என் உம்மத்தை அழிக்கப்படக்கூடாது. அதுக்கு அல்லாஹ் கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டாங்க. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, அல்லாஹ்விடத்தில் செய்தி சொன்னாங்க, யா அல்லாஹ் உன் நபி வருவதற்காக வேண்டி தயாராக இருக்கிறார். வேற என்ன? அவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த உம்மத்தை அழிச்சிடக்கூடாதா? யா அல்லாஹ் முன்னால் வாழ்ந்த உம்மத்தினர்கள் அழிக்கப்பட்டது போல அழிக்கப்படக்கூடாதா? அதற்காக உத்தரவாதம். நபி வாழும் பொழுதும் அவங்க உம்மத்தை பாதுகாத்துட்டாங்க. அல்லாஹ் எவ்வளவு ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. வாழும் பொழுதும் பாதுகாத்துட்டாங்க, வாழ்ந்து மௌத்தானதற்கு பின்னாலும் கியாமத் வரைக்கும் தன் உம்மத்தை எப்படி முஹம்மது பாதுகாத்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், எனவே ஜிப்ரீலே போய் சொல்லுங்க, நான் எதுவும் செய்ய மாட்டேன், அந்த உம்மத்தை போய் சொல்லு. வருகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அடுத்த செகண்ட் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் வாக்கு கொடுத்துட்டான், நீங்க இருக்கும்போது இப்படி இப்ப எப்படி இருக்கிறாங்களோ இதே மாதிரி அந்த உம்மத்தை எல்லாம் வச்சிருப்பான். முன்னால் இருந்த உம்மத்து பூகம்பத்தால், வெள்ளத்தால், தண்ணீரால், காற்றால், கடல் அலைகளால் அழிக்கப்பட்டதை போல இந்த உம்மத்தை அழிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். என்ன உடனே அடுத்து சொன்னாங்க, ஜிப்ரீல் நான் தயார், என்னுடைய ரூஹை வாங்கிக்கணும். அல்லாஹ். அதற்கு பின்னால் மலக்குல் மௌத் வந்து ரூஹ் வாங்கக்கூடிய கடைசி வேலை, இலா ரஃபீகில் அலா, என் உயர்ந்த நண்பனை தேடி அப்படின்னு கடைசியா சொல்லி அவர்களுடைய ரூஹ் பிரிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை யோசிக்கணும். ஒரு தனி மனிதனாக தன்னுடைய இளமை காலத்திலிருந்து பச்சை பிள்ளையாக இருந்து பல படிக்கட்டுகள் மேலே ஏறி நான் கடைக்கு போகிறேன், உங்களுக்கு எதுவும் மளிகை சாமான்கள் பொருள் வேணுமா சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லி கேட்ட
சிறு பிள்ளை பருவத்திலிருந்து இளமை பருவத்திலிருந்து கடைசி காலம் வரைக்கும் இந்த உம்மத்திற்காகவே வாழ்ந்து இந்த உம்மத்தை உயர் தர்ஜாக்களிலே கொண்டு வந்து நிறுத்தியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய முழு இளமையையும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, மார்க்கத்தில் உள்ள இந்த உம்மத்தினர்களுக்காக வேண்டி சம்பூர்ணப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த நபியினுடைய பிறப்பினுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம். எனவே நபியினுடைய செய்திகளை மட்டும் கேட்டோம் சென்றோம் என்று அல்லாமல் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்பதை நாம் உறுதி கொள்ளணும். அதுதான் அசல். ஒருத்தர் தந்தையை பத்தி பெருசா பிரமாண்டமா பேசிட்டு போயிருது பெருசு இல்ல. சொல்லுவாங்கல்ல, உங்க அத்தாவை போல வாப்பாவை போல நீ வரணும் பார்த்தா ஆசை. அதுதானே இந்த உம்மத்தினுடைய ஆசை. நபியை மட்டும் பேசிட்டு போவதில்லை. என் நபி எப்படி இருந்தாங்க வியாபாரத்தில், என் நபி குடும்பத்தில் எப்படி இருந்தாங்க, அது போல என் நபி சமூகத்தில் எப்படி இருந்தார்கள், என் நபி சமூக நல்லிணக்கத்தில் எப்படி இருந்தார்கள், என் நபி பிள்ளைகளிடத்துல, பெரியவர்களிடத்துல, வாலிபர்களிடத்துல, வயோதிகத்திடத்துல எப்படி நடந்தார்கள், இதுதான் நம்மளுக்கு அசலானது. எனவே நபியினுடைய பிறப்பினுடைய இந்த மாதத்தில் அதிகம் நபியை நாம் புகழ்வோம், நபியை நேசிப்போம். அந்த நேசம் உண்மையாகுமானால் அதை சுன்னத் என்ற வழிமுறையில் கொண்டு வருவோம். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. நபியினுடைய முழு உம்மத்தினர்கள் அடைந்த நல்வாக்கியங்களை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நோக்கத்தோடு இந்த உம்மத்தை விட்டு சென்றிருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் சம்பூர்ணப்படுத்தி தருவானாக. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து சென்றதனுடைய அடையாளமாக இந்த உலகத்தில் இலாய கலிமத்துல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த தீனுடைய ஷரியத்தினுடைய மார்க்கத்தினுடைய சேவைகளை செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. இந்த உலகத்திலே நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். நாளை மறு உலகத்தில் அதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலேயும் இருப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆக்கள் பல செய்து இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம் என்று முடிக்கிறோம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.